கரூர்ல ஏன் உண்மையான இருந்தா கரூர் நிக்க வேண்டியதானே? இப்ப நான் எடப்பாடியில் நிக்கிறேன், சகல தொண்டாமுத்தூர் நிக்கிறார், நம்ம இப்ப அவர் தொகுதி நிக்கிறாங்க. நீ ஏன் தொகுதி மாறி நிக்கிற? அங்க மக்கள் நிராகரிச்சுட்டாங்க, அதனால அங்க வேலை இல்ல. நான் எடப்பாடியில 11வது முறை நிக்கிறேன், 11வது முறை நிக்கிறேன். என்ன என்னுடைய மக்களுக்கு இன்னும் நான் போய் ஓட்டு கூட கேட்கல. நான் இன்னும் தொகுதிக்குள்ளேயே போகல. அப்படி தொகுதிக்குள்ளேயே போகாம கூட என்னுடைய மக்கள் என்னை நேசிக்கிறாங்க. குடும்பத்தில் ஒருவராக என்னை பார்க்கின்றார். மக்களோடு மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். அவருடைய எண்ணத்தை நான் செயல்படுத்தினேன். ஆனால் இங்க நிக்கிற வேட்பாளர் அப்படிப்பட்டவரா? அங்க சுரண்டி முடிச்சாச்சு, சட்டியை சுரண்டி கமுத்தி வச்சுட்டாரு. இங்க கோவை மாநகரம் செல்வம் கொளிக்கிற பகுதி, கோவை செல்வம் கொளிக்கிற பகுதி மாநகரம். இந்த பகுதியில் சொன்னாங்க ஏதோ முத்திரை வைக்கிறாங்க, எது தங்கத்துக்கு முத்திரை வைக்கிறாங்க. அவர் முத்திரை வச்சுட்டு போயிடுவார். நல்லா உஷாரா இருந்துங்க, அவர் முத்திரை வைக்கத்தான் வராரு. அந்த தொழிலையும் அவர் ஆரம்பிச்சிருவார், அந்த தொழிலையும் ஆரம்பிச்சிருவாரு. அந்த தொழில் அம்போடு போக வேண்டியதான். உஷாரா இருந்தா பொழைச்சக்கொள்ளலாம். ஒரு படத்தில் சொன்னாங்க, விழித்துக் கொண்டவர்களெல்லாம் பிழைத்துக் கொள்ளலாம். இந்த தெற்கு தொகுதி சட்டமன்ற தொகுதியில் விழித்துக் கொண்டால் நீங்கள் பிழைத்துக் கொள்வீர்கள், அவ்வளவுதான்.